ஓம் சாய்ராம். இந்த பதிவில் நாம் அற்புத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாபாவோட லீலையை தான் பார்க்க போகிறோம். இவர்கள் குடும்பமே பாபாவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட குடும்பம். ஒரு நாள் சனிக்கிழமை அது. இவங்களோட சகோதரி குடும்பம் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் ப்ரோக்ராம் மாதிரி சென்னை மற்றும் அதனுடைய சுற்றியுள்ள பகுதிகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க ப்ரோக்ராமில் டால்ஃபின் ஷோ பார்க்கணும், முதலை பண்ணை பார்க்கணும், அப்படியே ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பாபா கோயில் பார்க்கணும், இப்படிலாம் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்கும்போது காலையில் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பாபாவோட கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சுவாமி தரிசனம் ஆகுது. சுவாமி தரிசனம் ஆகிட்டு வெளியில் வரும்போது இந்த குடும்பத் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, மணி 11 ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாபாவுக்கு மதிய ஆரத்தி ஆரம்பிச்சிடுவாங்கல்ல, நம்ம பார்க்கலாமே, பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஆனாலும் தன்னுடைய விருப்பத்துக்காக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வற்புறுத்தக்கூடாது. குழந்தைங்கள்லாம் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையில் கிளம்பியிருக்காங்க. அதனால் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் கோவிலை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்தது முதலை பண்ணைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, வயசானதுனால நானும் என் மனைவியும் இங்கேயே வண்டியில் இருக்கோம் அப்படிங்கிறாரு. உடனே இவங்களோட சகோதரியும் அவங்களோட கணவரும் நாங்களும் வண்டியிலே இருந்துக்கிறோம், குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு நீங்கள் எல்லாம் போய் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு இவங்க சகோதரியோட மகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோவிலை விட்டு கிளம்பும்போது செருப்பு போட்டுட்டு வர மறந்துட்டேன் போல் இருக்கு, இப்போ நான் எனக்கு செருப்பு இல்லையே அப்படின்றாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நான் போயிட்டு கோவிலேருந்து செருப்பு எடுத்துகிட்டு வரேன்ப்பா, ஏன்னா பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கோவில் இருக்குது, நான் போயிட்டு வரேன்றாரு. அவங்க மகனும் இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க 4 பேரும் மகனும் சேர்ந்து 5 பேருமா கோயிலுக்கு போகிறாங்க. கோவிலில் போய் வண்டியை நிறுத்தினோடனே இந்த பெரியவரும் அவர் சகோதரியின் மகன் 2 பேரும் மட்டும் கோவிலுக்குள்ளார போகிறாங்க செருப்பு எடுக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் கரெக்டாக பாபாவுக்கு மதிய ஆரத்தி ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. நம்ம போகும்போது தானே நினச்சிட்டு போனோம், பாபாவோட ஆரத்தியை பார்த்தா நல்லா இருக்கும்னு. பாபா இதுக்காகவே செருப்பை மறந்துட்டு வர வச்சுட்டாரோ என்னோ தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தில் இவர் பாபாவோட ஆரத்தியை கொஞ்சம் நேரம் நின்று மனக்குளிர தரிசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் அவங்க மகனும் சேர்ந்து செருப்பு எடுத்துகிட்டு வண்டிக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, நான் கிளம்பும்போது பாபாவோட ஆரத்தியை பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் உங்களெல்லாம் கம்பல் பண்ணக்கூடாது, டைம் லேட் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து போகிற ப்ரோக்ராம்லாம் லேட் ஆகும், அதனால் நான் அமைதியாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெரியவர் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சொல்கிறாரு. அவங்களும் எல்லோரும் சந்தோஷமாகறாங்க. உங்களோட விருப்பப்படி நீங்கள் பாபாவோட ஆரத்தி பார்த்துட்டிங்கல்ல, பாபா உங்களுக்கு கருணை காமிச்சிட்டாரு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இவர் சகோதரியோட பையன்கிட்ட கேட்குறாரு, ஏன் பண்ணி அடிக்கடி இப்படி தான் மறந்து வச்சுட்டு வந்துடுவியா எதையாவது அப்படின்னு. அவங்க மகன் சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் செருப்பை மறந்து வச்சதே கிடையாது, இது வரைக்கும் நான் எதையும் மறந்து விட்டுட்டு வந்ததெல்லாம் இல்லை, இதுதான் முதல் முறையாக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெரியவர் மனதுக்குள்ளே பாபாவுக்கு நன்றி கூறுறாரு. மிகச்சிறிய விஷயமா இருந்தால் கூட நான் உன்கிட்ட வேண்டிக்க கூட இல்லை, மனசளவில் தான் இந்த பெரியவர் என்ன நினைக்கிறாரு, பாபாவோட மதிய ஆரத்தியை பார்க்கணும், பார்த்தா நல்லா இருக்கும்னு. ஆனால் பாபா அவர் மனசுக்குள்ளே நினச்சதை கூட புரிஞ்சுக்கிட்டு அவருடைய விருப்பத்தை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஜெய் சாய்ராம்.